பார்ட்டி இருக்கு புஷ்பா. குறைவான விலையில தரமான மருந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா Q&Q ஃபார்மசி தான் அதுக்கான ரைட் சாய்ஸ். காக்கி சட்டை வேணான்னு தான் வெளியில வந்தேன். ஆனா சினிமால வந்து நான் அதிகமான காக்கி சட்டை தான் திருப்பி போடுறேன். எனக்கு இவரே எட்டி உதைக்கணும் லாஸ்ட்ல தான் தோணுச்சு. இவர் விட்டுருவாரு, எப்படியாவது கீழே விழுந்துருவாருன்னு தான் நினைச்சேன். ஆனா இத்தனைக்கு எனக்கு ரொம்ப வளர்ந்த வந்தேன். அப்ப மாஸ்டர் நான் 2 தடவை அடிச்சேன். மாஸ்டர் சொன்னாரு இப்படியே அடிச்சுட்டே இருக்கணும். ஆனா அசுரன் படத்துல நீங்க ஒரு அடிச்சப்ப கைதட்டு வந்தது. ஓங்கி அடிச்சல்ல 2 சுத்தி அடி நல்லா விழுந்துருச்சு. 2 சுத்தி பொத்துன்னு கீழே விழுந்தேன். அப்ப சொன்னா உன் பசங்களாம் நீ அடிக்காத வீட்டுல அப்படின்னு. சார் ஆக்சுவலாக பயங்கரமாக நடிப்பார். வெற்றி சார் சூப்பராக நடிப்பார். வெற்றி சார் நடித்தது தான் நான் ஃபுல்லாக அப்படியே இது பண்ணேன். பொண்டாட்டி இருக்குன்றதே எனக்கு அங்கே போனதுக்கு தான் தெரியும். எனக்கு எதுவுமே தெரியாது. நடிக்க 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 தான் கதை தெரிஞ்சுது. டப்பிங் பண்ணதுக்கப்புறம் தான் என் கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. இதுதான் ஆக்சுவல் சீக்வன்ஸ் படத்துல வரையும் நினைச்சிங்களா? எதிர்பார்த்தீங்களா? நான் படத்தில் வந்தால் போதும் நினச்சிருந்தாங்கன்னா சார் சின்ன வயசில் வந்து இந்த கண்ணாடி முன்னாடி வந்து ஒரு படம் பார்த்துட்டு பவர் ரேஞ்சர்ஸ்லாம் பார்த்துட்டு வந்து அந்த மாதிரி சண்டை போட்டு பார்த்து நம்மளே நம்ம மாசா பிஜிஎம் பாடிக்கிட்டு சுற்றிட்டு இருந்த பையன் தான். உண்மையிலே எனக்கு ஒரு பிஜிஎம் இருக்குது, எனக்கு ஒரு ஃபைட் இருக்குன்றதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி இருந்துச்சு அது ஃப்ரேமில். அதையும் தோழர் வெற்றிமாறனுக்கு வந்து கீழத்தஞ்சை வந்து ஒரு உறைந்த அனுபவமாக ஒரு மைண்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். அசுரன்லேயும் வந்து அந்த குடிசை எரியும், இதுலேயும் அதே மாதிரியான இடத்துல இருந்து இந்த கீழ விண்மணி சம்பவத்தை அடிப்படையாக வச்சு நிறைய காட்சிகள் போகிறேன். ஜெய்பீம்லேயும் போலீஸ், டானாக்காரன் எடுத்த படமே போலீஸ், இப்போ இந்த படத்துலையும் போலீஸ். அநேகமாக இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறமா தோண்டி பார்த்தாங்கன்னா இங்கேருந்து ஒரே போலீஸ் நீங்கள் தான் இருப்பீங்கன்ற மாதிரி வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன் வந்து போலீஸ் பாத்திரங்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களா அல்லது வருதா? ஒன்று. 2வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இதில் முதல் பாகத்தில் வந்து நீங்கள் வந்து நியாயங்களை தட்டி கேட்குற பாத்திரமா இருப்பீங்க. என்ன சொல்லப்போனால் அந்த எக்ஸ்டெண்டட் கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முடிவில் சூரியக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க. நம்ம அதிகாரத்தை பிடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து அவங்க சொல்கிற கேட்டுட்டு தான் போகணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுவீங்க. இந்த படத்தில் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அந்த பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ்னுவாங்க இல்லையா, கம்ப்ளீட்டாக அந்த போலீஸாக மாறி கரப்டாகி ஒரு இடத்துல உட்காந்துருப்பீங்க. ஸோ இந்த ரிக்கர்வ் இருக்கு இல்லையா, இந்த பாத்திரத்துக்கான முழுமையை வந்து தோழர் மட்டும் சொல்லிட்டாரா, முன்னாடியே தெரியுமா, அல்லது இது த்ரோ பணத்தில் வந்து வளர்ந்த விஷயமா அப்படிங்க? என்னன்னா இந்த போலீஸ் கதாபாத்திரம் வந்து திருப்பி என்கிட்ட வரதாக இருக்கு. நான் காக்கி சட்டையே வேணாம் தான். நான் 12 வருஷம் போலீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். காக்கி சட்டையே வேணான்னு தான் வெளியில் வந்தேன். ஆனால் சினிமாவில் வந்து நான் அதிகமான காக்கி சட்டையை தான் திருப்பி போடுறேன். நான் முதல் கதை வந்து உண்மையிலேயே வேற ஒரு கமர்ஷியல் மீட்டரில் எழுதினேன். வெற்றி என்ன வந்து தான் ஒரு நாள் சொன்னார், உன் பலமே போலீஸ் தான்டா, அதில் ஒரு கதை அப்படின்னாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் டானாக்காரன் நான் வந்து எழுதவே ஆரம்பித்தேன். நான் 2வது படம் கண்டிப்பாக போலீஸ் கதை எழுத மாட்டேன், ஒரு கேங்ஸ்டர் கதை எழுதிட்டுருக்கேன். அப்படி தான் போகுது இந்த கதை. வந்து என்னென்னா எப்போதுமே சினிமாவில் நான் வந்து தலைகீழ குதிக்க தான் முயற்சி பண்ணுவேன். அப்படி வந்து வடசண்டை நடிக்கிற வாய்ப்பெல்லாம் அண்ணன் சொல்லி விட்டேன். 2வது அசுரனில் அண்ணன் கொடுத்து நடிக்க இந்த படத்தில் வச்சு. அப்படி இந்த படம் வந்தப்போ நான் வந்து வேற ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தனால அண்ணன்ட்ட வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லினா அங்கே கடம்பூரில் வச்சு இல்லை நான் பண்ணலை, அதை எனக்கு வந்து இருந்தேன் அப்படின்னு சொன்னால் சரி போடா அப்படின்ட்டாரு. அப்புறம் கேம்புக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு அமுதன் ஒரு எஸ்ஐ தேவைப்பட்டார். ரொம்ப பாசிட்டிவான கேரக்டர் சொன்னால் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. போலீஸில் நம்ம பாசிட்டிவ் பண்ணுமே அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் கேரக்டராக அந்த படத்துக்கு வந்து என்ன அடித்தேன். முடிஞ்சோன்னா அந்த ஃபஸ்ட் பாட்டு முடிஞ்சோன்னா செகண்ட் பாட்டு வந்து ஆரம்பிச்சோன்னே சொல்லிட்டாரு, இதில் ஒரு கேரக்டர் பண்ண நெகட்டிவாக கட்டிட்டாரு. அப்புறம் வெற்றியை நாங்கள் நடிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்ன இருக்குன்னா, நான் படத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படியே ஓடிக்கிட்டே இருப்போம், நடிக்கிறத பார்த்துக்கிட்டே இருப்போம். டக்குனு ஒரு நாள் கூப்பிட்டு நடிக்குவாங்க அப்படிங்கிற நம்ம உற்சாகமாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய ப்ராக்டிஸ்லேயே இருப்போம். அந்த ப்ராக்டிஸில் இருந்தால் இது வந்துச்சு. இந்த கேரக்டர் இப்படி வரும், இப்படி நடிக்கும். எதையுமே வெற்றி என்ன எனக்கு இல்லை யாருக்குமே சொல்ல மாட்டார். நடிகர்கள் யாருக்கும் வந்து முன்னக்கூடி இப்போ டைலாக் பேப்பர்லாம் அண்ணன்ட்ட வராது. அப்படியே வந்தால் கூட அந்த டைலாக்ல சேஞ்ச் இருக்கும். அதனால அந்த டைலாக்கை மனப்பாடம் பண்ணுறதே இல்லை. சரி அண்ணன் ஏதாவது சொல்லுவாதை கேட்டு நடிப்போம் அப்படின்னு தான் எல்லாருமே உள்ளே வருது. அப்போ உள்ளே போயாச்சு, நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நின்றாச்சு. அண்ணன் வந்து இல்லைடா அவனுக்கு மொட்டை போடணும் அப்படின்ட்டாரு, ஃபுல்லாக முடி வெட்டணும் அப்படின்ட்டாரு. அப்புறம் அவர் தான் முடி வெட்ட சொன்னார், அவர் தான் சேவ் பண்ண சொன்னார். அதை விட என்னென்னா அந்த இறங்கி நான் நடந்து வருவேன்ல கடைசியாக, நான் சாதாரணமாக நடந்து வர்றேன். வந்தோன்னா அவர் சொன்னார், இல்லை நீ சாதாரணமாக வரக்கூடாது, ஒரு மாதிரி வரணுண்டா, நீ கேப்பை கழட்டிட்டு இந்த முகத்தை ஒரு மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு அப்படின்னு அவர் தான் சொன்னார். அதுக்கப்புறம் தான் அந்த கேப்பை கழட்டிட்டு அப்படியே முகத்தை ஒரு மாதிரி வேர்வையை தொலைச்சிட்டு நான் அப்படியே வருவேன்.
அது என்னன்னா அன்னன்னைக்கு அவர் சொல்கிறத அப்படி அப்படியே கேட்டு நடிச்சதுதான். மற்றபடி தனியாக எந்த இன்புட்டும் எனக்கு தரவில்லை. அது அவரோட சக்ஸஸ் தான் அது. எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இங்கே நிறைய சினிமா ஆர்வலர்களும் இருக்கிறாங்க. வெற்றிமாறன் தோழர் வந்து எப்படி சிந்திப்பார், எப்படி இயக்குவாருங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய எல்லாரும் கேட்க வேண்டிய விஷயமா, சுவாரஸ்யமான விஷயமா இருக்குங்கிறதுக்காக தான் கேட்டேன். உங்களுக்கு எப்படி தோழர், இது கோவணம் கட்டுவீங்களான்னு கேட்ட தாண்டி வேறு ஏதாவது சொன்னாரா? எப்படி வந்து இந்த நடிப்பு வாங்கினாரு, இந்த பாத்திரத்தை பற்றி ஏதாவது சொன்னாரா இல்லையா? இல்லை, எனக்கு ஒன்றுமே எனக்கு இவரே எட்டி உதைக்கணும் லாஸ்ட்ல தான் தோணுச்சு. இவர் விட்டுருவாரு, எப்படியாவது கீழே விழுந்துருவாருன்னு தான் நினச்சேன். ஆனால் இத்தனைக்கு எனக்கு ரொம்ப வளர்ந்த வந்தேன். விட்டுருவாருன்னு பார்த்தா இவர் போனோன்னா பயங்கர டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன்னாச்சு. இவர் விட்டுருவே கூடாது அப்படின்னு. பட் அசுரன் படம் பண்ணிட்டு இருக்கும்போது இவனை நான் ஒரு ஷாட்டில் அடிக்கிறது. அப்போ மாஸ்டர் நான் 2 தடவை அடித்தேன். மாஸ்டர் சொன்னார் இப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் அசுரன் படத்தில் நீங்கள் இவர் அடிச்சப்போ கைதட்டு வந்தது. நான் இவன் அடிக்கிறது ஒரே ஷாட்டில் முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னார். இவன்கிட்ட கேட்டேன், ஆனால் அடித்து ஒரே ஷாட்டில் முடிச்சிருக்கேன். ஓங்கி அடிச்சல்ல 2 சுற்றி அடி நல்லா விழுந்துருச்சு. 2 சுற்றி பொத்துன்னு கீழே விழுந்தேன். அப்போ சொன்னான், அண்ணே உன் பசங்களாம் நீ அடிக்காதண்ணே வீட்டில் அப்படின்னு. தயவு செய்து அடிச்சுதான் அப்படின்னா. ஆக்சுவலாக முதல்ல 2 வாட்டி அடிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. பீட்ரிங் சார் தான் மாஸ்டரு. என்னம்மா நீ அவனை அடிக்காம என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு என்னை அடிக்கிற மாதிரி ஒரு நடிச்சு காமிச்சாரு சார். 5 முடி கையில் வந்துருச்சு அப்படின்னு. இந்த மாதிரி என்னன்னா, தம்பி ஒரே அடி வாங்கி கம்முன்னு, இல்லைன்னா அவர் வந்து சொல்லித்தரேன்னு இன்னும் இருக்கிற முடியெல்லாம் குடிக்கிறாரு. நான் அடிச்சிருக்கிறேன். அந்த அடிச்சதுக்கு அப்புறம் தான். பட் இந்த இடத்துல நான் சொல்லணும், நான் ரொம்ப நாள் கழிச்சு அதான் நான் பார்க்குறேன். அந்த ஃபைட்டு போயிட்டு இருக்கும் போது தூரத்தில் கேமரா வச்சுட்டெல்லாம் போயிடுவாங்க. நாங்கள் 2 பேர் தான் தனியாக பேசணும், வேறு வழி எனக்கு 2 பேருக்குள்ள. அப்போது அன்னைக்கு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும், அப்பா அண்ணன் சொன்னது, உன் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, நீ கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்டார் ஆவன்னு நீங்கள் சொன்னீங்க. எனக்கு அது ரொம்ப அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் சொல்றது இல்லை, இன்னைக்கு காலையில் வெற்றியர்கிட்ட சொன்னேன், ஆனால் கிண்ணம் எப்போ நடிச்சுட்டாங்க அவன் ஒரு ஹீரோ பெட்டியல்றா அப்படின்னாரு. இதை விட என்ன உங்களுக்கு ப்ளஸ் ஆடியோ லான்ச்லேயே வெற்றி தோழர் சொன்னார்னு நினைக்கிறேன் இல்லையா? சொன்னாங்க. இந்த படத்தில் எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் அப்படியே போனதுக்கப்புறம் அந்த போனான்னு சொன்னதுதான் சார் ஆக்சுவலாக பயங்கரமாக நடிப்பார். வெற்றி சார் சூப்பராக நடிப்பார். வெற்றி சார் நடித்தது தான் நான் ஃபுல்லாக அப்படியே இது பண்ணேன். பட் அந்த டைலாக் பேசும்போது தான் இப்படிலாம் நம்ம பேசுகிறோமான்றது எனக்கு ஏதாச்சு. மற்றபடி எனக்கு வேற எதுவுமே எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குன்றதே எனக்கு அங்கே போனதுக்கு தான் தெரியும். எனக்கு எதுவுமே தெரியாது. அங்கே ஒரு பொண்ணு பார்த்தா, நான் பார்த்தேன், கேன் எப்படி இருக்கீங்க அப்படிலாம் பேசுனாங்க. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னேன். நான் தான் உங்கள் ஒய்ஃப் அப்படின்னாங்க. ஒய்ஃபா? என்ன சொல்கிறீங்க, எப்படிங்க ஒய்ஃப்னு? அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. எனக்கு சின்ன வயசுலேயே அந்த காலத்தில் கல்யாணம் நடந்ததுன்னு தெரியும். அவ்வளோ சின்ன வயசில் நடத்துன்னு எனக்கு தெரியாது. நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் அதை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் நடந்து நடிக்க தான் கதை தெரிஞ்சுது. டப்பிங் பண்ணதுக்கப்புறம் தான் என் கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. இதுதான் ஆக்சுவல். அந்த என்டையர் சீக்வன்ஸ் படத்தில் வரையும் நினச்சிங்களா, எதிர்பார்த்தீங்களா? நான் படத்தில் வந்தால் போதும்னு நினச்சிருந்தாங்க. ஏன்னா இது நம்ம இது கதையே கிடையாது. இது வாத்தியாருடைய கதை. நம்ம ஒரு பார்ட்டாக அதில் வரோம். எடிட்டில் போயிட போகுது, நம்ம இவ்வளோ அட்டி வாங்கியிருக்கோமே கஷ்டப்பட்டு நம்ம. ஏன்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் சார் படத்தில் எனிடே என்ன வேணாலும் நடக்கும். அதனால நம்ம எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் சார் வந்து இந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு 15 நாள் போச்சு. ஏன்னா கிளைமேட்டும் செட் ஆகலை, ரொம்ப மழை. அந்த இடத்துல பாம்பு தேல் எல்லாம் நிறைய வரும். நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அந்த பொண்ணுக்கிட்ட நடிச்சுக்கிட்டு இந்த கிணத்துலேருந்து அந்த பொண்ணை வெளில கூட்டிகிட்டு வருவேன். வந்துட்டு முடிச்சுட்டு திரும்பி போனோம். நாங்கள் உட்காந்து இந்த இடத்துல பாம்பு இருந்திருக்கு, இவங்க யாரும் சொல்லவே இல்லை. நாங்கள் போயிட்டு வரும்போது, சார் ரீடேக் போவானா சார் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா, அங்கே பாம்பு இருக்குது சார் அப்படின்னா. ஐயோ அந்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டான இடமா இருந்துச்சு. அப்போது இந்த ஃபைட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு டைமில் வந்து ஆக்சுவலாக நிறைய ஃபைட்டு குறைஞ்சிருக்கு டியூரேஷனுக்காக. அப்போது சார் சொன்னார், கவலைப்படாத, நாளைக்கு முடிஞ்சிடும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் லைட்டாக சிரித்தேன், உன் வாயில் வருதுல முடிச்சிருங்கன்னு. நான் சொல்ல முடியாமல் இருக்கலன்னாரு. பட் எவ்ரி டைம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபைட்டு வந்து சார் சின்ன வயசில் வந்து இந்த கண்ணாடி முன்னாடி வந்து ஒரு படம் பார்த்துட்டு பவர் ரேஞ்சர்ஸ்லாம் பார்த்துட்டு வந்து அந்த மாதிரி சண்டை போட்டு பார்த்து நம்மளே நம்ம மாஸாக பிஜிஎம் பாடிக்கிட்டு சுற்றிட்டு இருந்த பையன் தான். உண்மையிலே எனக்கு ஒரு பிஜிஎம் இருக்குது, எனக்கு ஒரு ஃபைட் இருக்குன்றதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி இருந்துச்சு அது ஃப்ரேமில். ஸோ அங்கே நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் எனக்கு ஒரே ஒரு ஆசை வந்து, இது தேட்டரில் எப்போ வரும்ன்றது தான் என்னுடைய பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. அது நடந்துச்சு.
நான் என் கேள்வி, இப்போ நீங்கள் சிட்டிலே வளர்ந்தவங்க இல்லையா, கிராமப்புற வாழ்க்கை பெரிய அனுபவம்லாம் இருந்திருக்காரு. இந்த படம் பார்த்துருப்பீங்க, கடைசி வருஷன் பார்த்துட்டீங்க இல்லையா, லேட்டஸ்ட் வருஷன் பார்த்துருக்கீங்க. இப்போ இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம், ஏன்னா நீங்கள் ஒரு யங் ஜென்ரேஷன், நீங்கள் ஒரு பார்வையாளராக அந்த படத்தில் எதெல்லாம் உங்களுக்கு பியூஸாக இருந்தது, எதெல்லாம் வந்து நீங்கள் இப்படிலாம் இருந்திருக்குமா, இப்படி நடந்திருக்குமா, அல்லது இப்படிதான் இருக்குமா அப்படின்னு நீங்கள் எதை தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த படத்தில் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? அதில் இந்த இல்லை வில்லேஜ் வந்து எங்கள் அப்பா எப்போவுமே சின்ன வயசுலேருந்து அது எங்கள் அப்பா எனக்கு எப்போவுமே சொல்லியிருக்காரு. அவர் வாழ்க்கை, அவர் வந்தது, அவர் எப்படி வந்தார், அந்த வில்லேஜ் எல்லாம் எப்படி. பட் இந்த பர்டிகுலர் படம் எனக்கு படமாகவே ரொம்ப இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப புதுசாக தான் இருந்துச்சு. இந்த அந்த லீடர் பற்றினது, வாத்தியாருன்ற கேரக்டர் பற்றினது, என்னுடைய கேரக்டர் அப்போ அந்த ஊர் எப்படி இருந்துச்சு, அங்கே எப்படி நான் என்னென்னலாம் நடந்திருக்கு அந்த டைம்லன்றது. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நான் எதையுமே பார்த்ததில்ல, எல்லாம் நம்ம படமாக பார்க்குறது தான். அந்த போலீஸ் பேசிக்கிறது அண்ட் வந்து அந்த பாதை அவங்க போவாங்கல்ல காட்டுக்குள்ளே கூட்டிட்டு, அந்த மாதிரிலாம் அவங்க போவாங்கன்றது. ஏன்னா இந்த மாதிரி கதைகள் எங்கள் அப்பா படிப்பார், எங்கள் அப்பா அதில் சிலது எனக்கு சொல்லுவார் கதைகளாக, இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க, இப்படிலாம் இருந்தாங்க. நேற்றுக்கு கூட படம் பார்க்கும்போது அப்பா சொன்னதாதான், பாரு நம்ம படமாக பார்க்கும்போது ஈஸியாக இருக்குது, பட் இப்படி ஒருத்தவங்க உண்மையெல்லாம் வாழ்ந்துருக்காங்க பாரு, அவங்க எப்படி இதுவாக இருக்குன்றதான். ஸோ எனக்கு அது படமாகவே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. எனக்கு உண்மையில் குறிப்பாக எனக்கு வந்து இந்த படத்தில் இன்னொரு விஷயம் சொல்லி நான் நினச்சேன். பொலிட்டிக்கலாகவே வந்து பார்த்திங்கன்னா இது இடதுசாரிய படமாக மட்டும் சுருங்கிராமல் திராவிட அரசியலும் பேசுவாங்க. அதில் திராவிட விவசாய தொழிலாளர் சங்கம்னு ஒரு பேனர்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க. அதுலேயும் தோழர் வெற்றிமாறனுக்கு வந்து கீழத்தஞ்சை வந்து ஒரு உறைந்த அனுபவமாக ஒரு மைண்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். அசுரன்லேயும் வந்து அந்த குடிசை எரியும், இதுலேயும் அதே மாதிரியான இடத்துல இருந்து இந்த கீழ விண்மணி சம்பவத்தை அடிப்படையாக வச்சு நிறைய காட்சிகள் வரும். அதில் வந்து திராவிட இயக்கத்தையும் சேர்க்கும்போது இங்கே தமிழ் சூழலில் திராவிட இயக்கமும் இடதுசாரி இயக்கமும் சேர்ந்து உழைச்சி கீழத்தஞ்சையிலேருந்து போராடினதனுடைய விளைவாக தான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்து வரைக்கும் வந்து உட்காந்து இவ்வளோ தூரத்துக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்கான வளர்ச்சியே வந்துச்சுங்கிறது இருக்கு இல்லையா. இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையில் திராவிட இயக்கம் என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் நமக்கு நிறைய கேள்விகள் பேசலாம், கிண்டல்கள் பேசலாம். பட் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உண்மை அது வந்து முழுமை. அந்த முழு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா இவங்களோட அரசியல், இவங்களுடைய போராட்டம் இதெல்லாம் தெரிஞ்சாதான், வந்த வழி தெரிஞ்சாதான் போகிறதுக்கான வழியும் தெரியும். அவ்வளோதான். அதனால் இந்த படத்தில் அது ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கு. பார்ட்டி இருக்கு புஷ்பா. குறைவான விலையில தரமான மருந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா Q&Q Pharmacy தான் அதுக்கான ரைட் சாய்ஸ்.